பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பழைய உடன்படிக்கை நிலை வேற, புதிய உடன்படிக்கை நிலை வேற. பழைய உடன்படிக்கை புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, அவருடைய வேலைக்கு தகுந்தாற் போல கொடுக்கப்பட்டிருந்தார். ஞானமாய் செய்வதற்கு, யுத்தத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தார், ஆட்சி செய்வதற்கு, தேசத்தை ஆளுவதற்கு கொடுக்கப்பட்டிருந்தார். இப்படி பல விதங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தார். புதிய உடன்படிக்கை புத்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு எப்படின்னா பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை பகிர்ந்து அளிக்கிறார். வரம் எல்லாம் என்ன செய்யறாரு? பகிர்ந்து அளிக்கிறார். இப்ப நாம் பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளணும். இப்ப பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதான் முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒருபோது என்ன செய்வது? துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக எதையும் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். இப்ப நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், எவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள் எதெல்லாம் அப்படின்றத நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான விரோதமான பாவங்களை குறித்து நாம் சபை புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு தெரியணும். அப்ப சபை எப்படி மாறும்? பரிசுத்தமா மாறிக்கொண்டே இருக்கும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறதான். ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமா, நல்லதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குதா? எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இதை தமிழ்ல வணங்கா கழுத்துள்ளவங்க இருக்காங்க இல்லையா, இதனுடைய அர்த்தத்தை பேசணும். இது மூல பாஷை இருந்து இதனுடைய அர்த்தம் என்ன, இது விளக்கம் என்ன, அதை மட்டும் பேசின வச்சுங்களேன், அவ்வளோதான். வார்த்தை இருக்க முடியாது. சாதாரண வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து சில விஷயங்கள் பேசுறாரு இல்லையா, திருட்டி கொஞ்சம் ஹார்டாக பேசுறாருல, அதனுடைய தெளிவான தமிழ் ஆக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்காது. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்பது, திட்டுறாரு அவங்கள. நீங்க யார் அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள், உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இதெல்லாம் யார் சொல்றா தெரியுமா? யார் சொல்றா? யாரோ சொல்றாங்க. யாரு? ஸ்தேவான் சொல்றார். ஒரு பெரிய பிரசங்கம். யாருக்கு பண்றாருன்னா, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண ஆள் எல்லாரும் பயங்கரமான ஸ்காலர், வேதத்தை கரைச்சி குடிச்ச ஆளுங்க. அவங்களுக்கு போய் ஒரு பிரசங்கம் பண்றாருன்னா அவன் எப்படி இருக்கும்? பல்ல கட்சின்னு உட்காந்துக்கிறான். எல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள். அப்போ இவ்வளோ தெரிஞ்சு நம்ம கிட்ட இவன் பிரசங்கம் பண்றானே அப்படின்னு பல்ல கட்சின்னு உட்காந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டு நிற்கிறாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கல்ல எரிஞ்சு கொண்டாங்க. இதான் நடக்கும். ஒழுங்கா பிரசங்கம் பண்ணா, வசந்த ஒழுங்கா பிரசங்கம் பண்ணா இதான் நடக்கும். அவருக்கு அதான் நடந்துச்சு. இப்போ அவர் என்ன செய்தார்னா, ஆனா உண்மையான செய்தி, அவங்களுக்கு தேவையான செய்தி, அவர்கள் மனம் திரும்புவதற்கான செய்தி,
ஆனா அவர் என்ன சொல்ற பாருங்க, நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு எதிராக பேசல, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நிக்கிறீங்க. எப்போது எதிர்த்து நிக்கிறீங்க? எப்போதும் என்ன அர்த்தம்னா, உங்க உங்க பாட்டன் முப்பாட்டன் தாத்தா அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த காலத்துல அப்படித்தானே இருக்கிறீங்கன்ற. அதுல இருந்து ஜெனரேஷன் சந்ததி சந்ததியாய் அப்படிதான் இருக்கிறீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிட்டாரு. இப்போ மாறலையே நீங்க, இன்னும் என்ன செய்றீங்க, எதிர்த்து நிற்கிறீர்கள். இது ஒரு பாவம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றது கீழ்ப்படியாது ஒரு பாவம். எதிர்த்து நிற்பது ஒரு பாவம். எப்படி எதிர்த்து நிற்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களா நிற்கிறாங்க. கழுத்து என்ன செய்யல, ஸ்டிஃபா இருக்கு. இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள். இருதயம் விருத்த சேதனம் பண்ணும். பழைய ஏற்பாட்டுக்கு அடுத்த விருத்த சேதனம் வேற, புதிய ஏற்பாட்டுக்கு அடுத்த விருத்த சேதனம் வேற. அப்போ என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணுனா அங்க வந்து அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறுகிறது. செவி விருத்த சேதனம் பண்ணப்படுதான் தேவனுடைய வார்த்தை உள்ளே போகிறதா இருக்கு, மனதுக்குள்ள போது, இருதயத்திலே அவைகள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இப்ப இவங்க எதற்கு எதிராக நிற்கிறாங்கன்னா, ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்யறார். சேவன்லாம் உண்மையா ஊழியம் செய்யறார். பேதுரு உண்மையா ஊழியம் செய்கிறார். யாக்கோபு உண்மையா ஊழியம், எல்லாம் உண்மையா தேவனுக்காக ஊழியம் செய்யறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்றாங்க. உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு எதிராக தான் எல்லாம் எதிர்த்து நிற்பாங்க. இப்போ எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்த நாட்களில் இவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாருன்னா அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவர் உண்மையாய் ஊழியம் செய்தனாலே, பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம், பிதா சொன்னதை மாத்திரம், பிதா என்ன செய்ய அதை மாத்திரம் சொன்னதுனால அவர் தூக்கி என்ன பண்ணாங்க, சிலுவையில் மாட்டிட்டாங்க. இன்றைக்கும் இதே தான் நடக்குது. அதுக்காக மாற்றிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துனா மாற்ற முடியாது. இதான் என்ன சொல்றார் அதான். அப்போ இவர் வந்து எதுக்கு எதிர்த்து நிற்கிறானா, உண்மையான ஊழியம், உண்மையான ஊழியக்காரர்கள், உண்மையா ஊழியம் செய்கிறார். ஸ்தேவான் நல்லதான் சொல்றார். நீங்க மனம் தெரிவினா ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க, அந்த வணங்கா கழுத்துக்குத அதெல்லாம் விட்டுருங்க. ஸ்டிஃப் நெக் ஓல்ட் ஷோல்டர் அப்படின்னா திருப்பவே முடியாது. அது மாதிரி நான் சொன்னதான் அப்படிதான் இருக்கிறான் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்ககிட்ட சொல்றார், எதிராக செயல்படுகிறார்கள். ரெண்டாவது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32. மத்தேயு 12, 31, 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இது ஒரு எவ்வளவு பெரிய ஆபத்து இது பாருங்க. மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுதல். இயேசு கிறிஸ்து சொல்றார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகனா அவதூறாக பேசுதல். இப்படிதான் பேசுறாங்க. இந்த பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார், இது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட முடியாது சொல்றார் அப்படின்னா, இவங்க எந்த காலத்திலும் மனம் திரும்ப முடியாது. தேவனுடைய ஆவியானுக்கு வந்து தூஷணமா பேசுறாள் எப்படி மனம் திரும்ப முடியும்? ஏன்னா அவர் தான் மனம் திரும்ப வைக்கிறவர், அவர் தான் கிரியை செய்கிறார், அவர் தான் மாத்துறவர். இப்போ அவருக்கு எதிராக நிற்கும் போது அவங்க என்ன செய்ய முடியாது, மன்னிப்பும் பெற முடியாது, மனம் திரும்ப முடியாது, மீட்கப்படவும் முடியாது போயிடும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
26 29 வரைக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமா, அதாவது இங்கே சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது சத்தியத்தை இது சத்தியம் அப்படின்ற புரிந்து கொள்ளுதல் வருது பார்த்தீங்களா? இதுதான் சத்தியம் என்ற புரிந்து கொள்ளுதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமா அப்படின்னு கேட்கறேன்ல, ஜாம் பண்ணி முடிச்ச உடனே ஆமேன்னு சொல்றேன்ல, சொல்லிட்டேன் அப்படின்னா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் புரிஞ்சுதான் ஆமேன்னு சொல்றேன் அப்படின்னா இதற்கு நான் உடன்படுகிறேன். இதற்கு உடன்பட்ட உடனே என்ன செய்யறேன்னா, நான் அதை மீறாதபடிக்கு காணப்பட வேண்டும். மீறும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்குது. மீறின பேர் தான் இதெல்லாம் நடக்குது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், அவ்வளவுதான் அப்படின்றார். இந்த மனப்பூர்வமா நான் தெரிஞ்சுதான் செய்யறேன், அவங்கள நீங்க மாற்றவே முடியாது. மனசாவப்பட மாட்டாங்க. அவங்க தங்களை தாழ்த்த முடியாது. ஒருவேளை மாயமாலமா பண்ணலாம், ஆனா தாழ்த்து உண்மையா மனசாவப்படலை அப்படின்னா திருத்தி கொள்ள முடியாது, திருந்த முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. அப்ப சத்தியத்தை அறிந்தவர்கள் கிருபையின் ஆவியை நிந்திப்பது கொடிய பாவமா இருக்கிறது. நிந்திக்கிறதுனா என்ன? பாவம் செய்வது. அறிந்து அதே காரியத்தை தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும். பாவம் என்று தெரியாத வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். பாவம் என்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அது என்னவா? கிருபையின் ஆவியை நிந்திப்பது கொடிய பாவமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்ல வர்றாருனாங்க, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல இல்லை. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்த போது எல்லாம் அவமானப்படுத்துறான், காரி துப்புறான், அரைகிறான், கட்ட வார்த்தை பேசுறான், எல்லாம் பண்றான், எல்லாம் அமைதியா இருக்கிறார். கடைசியா என்ன தெரியுமா சொல்றாரு? சிலுவையில, இதாவே தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், மன்னியும் ஆண்டவரே என்றார். உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு? தெளிவுபடுத்தி விடுகிறார், போதிக்கிறார், உணர்த்துகிறார். இதான் பான் சொல்லுகிறார். எல்லா வசனத்தை குறித்து புரிந்து கொள்வதற்குள்ளே நடத்துகிறார். ஸ்தேவானுடைய முதல் செய்தி, அந்த செய்தி அதான். எல்லாத்தையும் சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு இவன் என்ன செய்யறாங்க? விடமாட்டாங்க. அப்படியானால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அவதூறாய் செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னிடதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆமா, பொய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லுதல், இது ஒரு சாதாரண விஷயத்தை போலதான் இருக்குது. ஆனா இந்த பொய் யாருக்கு விரோதமாய் பேசுகிறோம், அதான் முக்கியம். இதுக்கு போயா அவர் என்ன சொல்ற பாருங்க,
பேதுரை நோக்கி, அவன் அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இவர் காசு தான் அது, இவர் காசு தான். என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு இல்லை? கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தான் போடுறேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஆனால் இவர் அதை சொல்லலை. எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி, எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி என்ன செய்யறாரு? சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க. பேதுரு கேட்கிறாருல, அதான் பிரச்சனை. பேதுரு கேட்கும்போது என்ன செஞ்சிருக்கணும்னா சொல்லியிருக்கலாம், எனக்கு தேவை இருக்குது, கொஞ்சம் வச்சிருக்கிறேன். ஆனால் அவர் அது சொல்லவே இல்லை. இவளுக்கு தான் விட்டுருக்கலான்னு கேட்டால் ஆமாம் ஆமான்ட்ட, எதுவும் நான் எடுக்கல. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லுதல் எவ்வளவு பயங்கரமாக இது பாருங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-10 படிக்கிறது நேரம் இல்லை, அது அப்புறம் படிச்சிங்க. 2 பேரும் அங்கேயே விழுந்து என்ன பண்றாங்க? செத்து போயிட்டாங்க. ஒரு பயங்கரமான சம்பவம் அங்கே என்ன செய்து நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க என்னன்னா, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் பெற்று உள்ளே வந்து கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இல்லையா, இது எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை என்ன செய்யறோமா? துக்கப்படுத்துதல். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துதல். எப்படி துக்கப்படுத்துகிறோம்? நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள், நமக்குள்ளே கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், இது எல்லாவற்றையும் 31ஆம் வசனம் 32 வாசம் எபேசியர்லயே 4:31-32. சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமா, இங்க அவர் சொல்ற வார்த்தை, நீங்க என்ன செய்யாதீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கப்படுத்துதல். என்னெல்லாம் இருக்குது, அவர் எதெல்லாம் துக்கப்படுத்தும் என்று சொல்லுகிறார். எதெல்லாம் அவரை துக்கப்படுத்தும்? கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கி கடவது. ஒருவருக்கொருவர் தயவாவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கடினமான ஒரு காரியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னா மன்னித்தல். இப்ப ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னா உள்ள என்ன இருக்குது? கோபம் இருக்குது. 2 காரியம் நடக்குது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். 2வது, மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். மன்னிக்கவும் முடியல, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துதலும் இருக்குது. அப்ப அவர் துக்கப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே மன்னிக்கிற சுவாபம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்றேன், யார் எனக்கு விரோதம் பேசினாலும், நான் எதையாக பேசியிருந்தாலும் நான் என்ன செய்றேன், மன்னிக்கிறேன். அப்படி மன்னிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரில் பலன் அடைகிறோம், பரிசுத்த ஆவியானவரில் வளர்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் ஸ்திரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம் கூட நமக்குள்ளே ஒன்றும் வராதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் வளர 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 கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் என்ன செய்யணும், போயிடணும். நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க சொல்லி தான் தெரிகிற நிலையிலேருந்து முதல்ல வெளியே வந்துடணும்.
சில பேர் பார்த்தா சொன்னாதான் புரியும். ஓ ஆமா, அந்த நெல்லை வெளியே வந்துடணும். நமக்கே தெரியணும், ஒவ்வொரு காரியங்களும் நமக்கே என்ன செய்யணும், புரியும். எப்போ புரியும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது. அவர் விடவே மாட்டார். ஏன்னா அவர் நேசிக்கிறார். நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். பரிசுத்தமா வாழ விரும்புகிறார். அதனால நேசிக்கிறதுனால நமக்கு என்ன செய்யறா, உடனே உணர்த்திறார், நீ இப்படி கோவப்பட்டது தவறு. நல்லா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கலாம், நாம அப்படி இருக்கும்போது நமக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். சமாதானம் இருக்காது. ஆண்டவரே ஏன் எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த இடத்துல இப்படி தேவையில்லாத பேசின, கோவப்பட்ட, எரிச்சல் உண்டானுச்சு, நீ இன்னும் அப்படிதான் இருக்கிற அப்படின்னு உணர்த்தும் போது, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், நான் செஞ்ச தப்பு தான் சொல்லி நீங்க மன உருக்கத்தோடு ஜெபிக்கும் போது திரும்ப தேவ சமாதானத்தை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் உண்மையா மன்னிக்கிறவளா இருக்க வேண்டும். உண்மையா மன்னிக்கிறோம் அப்படின்னா திரும்ப அதை என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். திரும்ப அங்க போவே கூடாது. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 19 18 வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். இங்க ஆவியை அவித்து போடாதிருங்கள், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி வாழுதல், அவரால் வழி நடத்தப்படுதல், அவருக்கு ஒப்பு கொடுத்திருத்தல், ஆவியோடு உண்மையோடும் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுதல். தேவ ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறதான் ஆவியை அவித்து போடாதிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிறது. ஆவியை அவித்து போட்டோம் அப்படின்னா ஆவியோடு உண்மையோடு என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. ஏதோ ஒரு ஆராதனை போல இருக்கும். தேவ ஆவியினால் வழி நடத்தப்பட முடியாது. தேவ ஆவினை வழி நடத்தல அப்படின்னா நாம் இஷ்டத்துக்கு போய் நிற்போம். நாம் என்ன பேசுறோம் எல்லாம் நியாயப்படுத்துவோம். நாம் போடுற சண்டையை நியாயப்படுத்துவோம், கோபத்தை நியாயப்படுத்துவோம், எல்லா பொய்யையும் நியாயப்படுத்துவோம். ஏன், அங்க ஆவி அவித்து போட்ட பிறகு அதான் நடக்கும். அதனால்தான் சொல்ற, ஆவி அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்குள் வழி நடத்தப்படுதல், பரிசுத்த ஆவியாண்டு ஆலோசனை கேட்டு நடத்தல், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து வாழுதல். அப்படி இருந்தாதான் நமக்கு எல்லாம் புரியும். உடனே தெரியும், ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமா, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மாம்சத்தில் தொழுது கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். மாம்சத்தில் தொழுது கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஆவியிலே இணைந்து தேவனை தொழுது கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் அவரை ஸ்தோத்திரிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அப்பதான் தொழுது கொள்ள முடியும் ஆவியோடு உண்மையோடு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லாரும் நம்முடைய சிந்தை எங்கேயோ இருக்கும். இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நீங்க என் வாயினாலே என்னை துதிக்கிறீங்க, ஆனா உதடுகள் துதிக்க இருதயமோ தூரமா இருக்குது அப்படின்றார்.
பவுல் இதை சொல்றார். 1 கொரிந்தியர் 14 14 15. 1 கொரிந்தியர் 14 15. எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமா, ஆவியோடும் கருத்தோடும் என்ன செய்வேன்? விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப இங்க வந்து ஒரு ஆவிக்குரிய வளருகிற அனுபவம், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு போகிற அனுபவம் எங்க வருதுன்னா பரிசுத்த ஆவியின் மூலமா வருகிறது. சில பேர் வந்து இந்த பரிசுத்தம் பெற்ற ஆரம்ப காலத்தில் அந்த ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் கருத்து தான் இருக்கும். அது அப்படியே பழகிடுது இல்ல, அப்படியே பழகி 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 ஜபலாம் நல்லா இருக்கும். ஆனா அங்க ஆவியோடும் உண்மையோடும் அல்லது ஆவியோடும் கருத்தோடும் ஒன்றும் இல்லை, விண்ணப்பம் பண்ற அனுபவம் இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு தான் தெரியாது, ஆண்டவரே நான் அப்படி செய்யணும், ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண ஆண்டவரே. பரிசுத்த ஆவியா நமக்கு என்ன செய்யறார்? உதவி செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு அளிக்கப்பட்ட வரங்கள், தாளந்துகள், பொறுப்புகள் இதெல்லாவற்றையும் பயன்படுத்தாமல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வரங்கள், கிருபைகள், தாளந்து இதெல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பயன்படுத்த வேண்டும். இப்போ வந்து பிறக்கும் போதே சில தாளந்தெல்லாம் இருக்கும், கிஃப்ட். சில பேர் அதை வந்து பிசாசுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, பிசாசு காரியத்தை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் புரிந்து கொண்டு அதை தேவனுக்காக பயன்படுத்துகிறாங்க. சில பேர் பிசாசு பயன்படுத்திப்பாங்க, அப்புறம் வந்துடுவாங்க, வந்து தேவனுக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியான செய்கிறவரா இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, கிருபை இதெல்லாவற்றையும் தேவனுக்காக, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுக்காக நான் பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்குன்னா ஆத்தும ஆதாயம் செய்கிறோம். பிசாசுக்கு பயன்படுத்துகிறவன் நரகத்திலே தள்ளி கொண்டிருக்கிறான் ஆத்துமாக்களை. ஆனால் தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது பரிசுத்தாவின் மூலமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபை, தாளந்துகள், வரங்களை தேவனுக்காக பயன்படுத்தும் போது ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் என்ன செய்கிறோம்? சேர்க்கிறவளா இருக்கிறோம் இல்லையா? இது என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆவியின் கனி. ஆவியின் கனி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பயனற்றதா இருக்கும், பயனற்ற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்குது, அவருடைய கனி, ஆவின் கனியை வெளிப்படுத்துகிறார். கலாத்தியர்ல வாசிக்கிறோம் இல்லையா? ஆவின் கனி அதை வெளிப்படுத்தும் போதுதான் நாம் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். பயனுள்ள வாழ்க்கை என்றால் ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. பயனற்ற வாழ்க்கை என்பது எப்படின்னா வாழ்க்கை. பயனுள்ள வாழ்க்கை ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ்தல். நமக்கு ஆவியின் கனி வெளிப்படுத்தப்படணும், ஆவியின் கனி வெளிப்படுத்தப்படணும். நான் வெளிப்படுத்துகிறேனா? யோசிச்சு பாருங்க, வெளிப்படுத்துகிறேனா? அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு வந்து போராட்டங்கள் இருக்கும், கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கனிகளை வெளிப்படுத்த வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். பிரச்சனையே இல்லைன்னா கனி வெளிப்படுத்த தெரியல இல்லை. அப்போ கனி வெளிப்படுத்தப்படுதல் என்பது எப்போ அப்படின்னா முள்ளுகளுக்குள்ளே நீடி புஷ்பம். அது சாதாரணமாய் இருந்து வாசனை வீசுவதற்கும் அது முள்ளுகளினால் குத்தப்பட்டு வாசனை வீசுவதற்கு வித்தியாசம். முள்ளுகள் குத்தும் போது இரவு நேரத்துல நீண்ட தூரம் அந்த வாசனை இருக்கும். இதெல்லாம் எதுக்கு வம்பு? சும்மா நான் இருந்துன்னு போறேன், எது இதெல்லாம் இல்லை, சும்மா ஏதோ வந்து போறேன், நமக்கு இதெல்லாம் வேணாம், லாய்க்கப்பட்டு வராது. நல்லா கவனிங்க,
நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? நியமித்திருக்கிறார். எவ்வளவு கடினமா இருந்தாலும் நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஆனா அதுதான் நமக்கு ரிவார்ட். பரலோகத்தில் அதுதான் நமக்கு பலனா இருக்கிறது. ஒரு பெரிய பலனை தேவன் வைத்திருக்கிறார். அதான் ஒரு பக்தர் பாடுறார்ல, வெட்கத்தோடு வெறுங்கையனா நான் வரக்கூடாது ஆண்டவரே, ஆத்துமாக்களை ரட்சித்து வரணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வரணும். வெறுங்கையனாய் அங்க போய் நின்னா எப்படி இருக்கும்? வெட்கத்தோடு நிற்கணும். சில பேர் எப்படின்னா, எப்படியோ பரலோகத்தை சேர்ந்தா போதும், அவள்தான் நான் சேர்றேன்னா அது போதும், அதுவே பெரிய விஷயமா போராட்டமாகுது. அப்புறம் நான் எங்க எல்லாரும் யோசிக்கிறது, மற்றவர்கள் யோசிக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள், ஆவியின் வர, அவைகள் எல்லாம் செயல்பட்டு ஆத்தும ஆதாயம் செய்து நான் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது அது மகிமையா இல்லையா? ஜெபிப்போம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்த முடியாது கொடுக்கப்பட்டு, நாங்கள் அவரை எப்படியெல்லாம் துக்கப்படுத்தி விடுகிறோம் என்பதை இந்த காலவேளை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆகிறோம் இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட இந்த சிறு செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை ஒருபோது நாங்கள் துக்கப்படுத்தி வாழாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவின் சித்தத்தை செய்து ஆத்தும ஆதாயம் செய்கிற சமாதானமும் ஆசீர்வாதமும் கிருபை நிறைந்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, தாளந்துகள், வரங்களை பரிசுத்த ஆவியான மூலமாக செயல்படுத்தப்பட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கசப்பு, வைராக்கியமான காரியங்கள், தூஷணங்கள், சண்டை, பிரிவினை உண்டாக்குற காரியங்கள், கோபம், எரிச்சல் ஒன்றும் வராதபடிக்கு, வந்தாலும் அவைகளை நாங்கள் எதிர்த்து நின்று மேற்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலனடைந்து முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறாங்க. வந்த ஊரின் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த பிரயாசத்தின் பலனை வாங்கி ஆசிர்வதி, இதுக்குண்டான பலனை தாரும். இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொருக்கு தேவை நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியம் செய்கிறாங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை மேன்மை யாவற்றுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.